இந்த சோலார் சிஸ்டம் ஒரு ஹாஸ்டல்னா ஒரு ரூமில் பெட்டு, டிவி, ஏசின்னு ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃபாக இருக்கும். ஆனால் இன்னொரு ரூம் ஒரு டார்ச்சர் சேம்பர். இன்னொரு ரூமுக்கு உள்ளே போனீங்கனாலே இன்ஸ்டன்ட் டெத்து தான். இப்போது இருக்கிற பிளானட்ஸில் எந்த பிளானட் ரொம்ப சேஃப் அண்ட் எந்த பிளானட் ரொம்ப டெட்லியஸ்ட்னு நம்ம ரேங்க் பண்ணலாம். வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் மேட்டர்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எர்த்து தான். எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, ஆனால் ஒய்ஃபைக்கு மட்டும் பே பண்ணணும். அது ஏன் ரொம்ப சேஃப்னா நம்ம எர்த் கோல்டிலாக் ஜோனில் இருக்குது. அப்படின்னா என்ன? கோல்டிலாக் ஜோனுங்கிறது ஒரு ஹேபிட்டபிள் ஜோன். அதாவது நம்ம எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் லைஃபும் ஃபார்ம் ஆச்சு. எர்த்தோட அட்மாஸ்பியர் சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பயங்கரமான சோலார் விண்ட்ஸ் அப்புறம் காஸ்மிக் ரேஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பிளானட்ல நமக்கு தேவையான நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்புறம் வாட்டர் கூட இருக்குது. இதோட மாஸ் அண்ட் கிராவிட்டி கூட நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எர்த்தோட தம்பின்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்லை, மார்ஸ் தான். இதோட ஏர் ரொம்ப தின்னாகவும் கோல்டாகவும் இருக்கும். இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனுக்கு பதிலாக 95% ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. இதுகிட்ட நம்ம எர்த்துக்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனால சோலார் ரேடியேஷன் கிட்ட இருக்க பாதிப்பு ஏற்படும். இந்த பிளானட்டில் வாட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ஐஸ் ஃபார்மில் தான் இருக்குது. இந்த பிளானட்டில் ஆக்சிஜன் வர வைக்கிறதுக்காகவும் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காகவும் சாப்பாடை விளைய வைக்கிறதுக்காகவும் நாசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எர்த்தை தாண்டி நம்மளால் வாழ முடிஞ்ச ஒரே பிளானட்னா அது மார்ஸ் தான். இதோட கிராவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். இங்கே மனுஷங்களை வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தர் ஆல்ரெடி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மார்ஸில் ஹியூமன்ஸ்னால வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், ஆனால் ஆக்சிஜன் டேங்க் வேணும். இப்போது தேர்ட் பிளேஸில் வரப்போகிறது ஒரு பிளானட் கிடையாது, இது ஒரு சேட்டலைட். அது வேற யாரும் இல்லை, நம்ம மூன் தான். மூன் என்னதான் பிளானட்டாக இல்லாட்டியும் அங்கேயும் மனுஷங்களால வாழ முடியும். அதனால தான் இது தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். நம்ம மூனுக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. கிராவிட்டி ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். மூனில் இருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணால் ஆமாம் அவ்வளோதான். இது ஒரு ரொமான்டிக் பிளேஸாக இருக்கலாம், ஆனால் அங்கே எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போனீங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் தான். நம்ம ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற ஒரு பிளானட் ரொம்ப ஒரு அழகான பிளானட். சோலார் சிஸ்டமில் இதுதான் அழகான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அது வேற யாரும் இல்லை, வீனஸ் தான். இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அழகை நம்பி போனீங்கன்னா உயிர் போயிடும். இந்த பிளானட்டில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆச்சு அப்படின்னா அந்த பிளானட்டுக்குள்ள இருக்க ஹீட் வெளியே போகவே போகாது. அதாவது சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் உள்ள மட்டுமே ட்ராப் ஆகிக்கும், ஆனால் வெளியே போகாது. அதனால தான் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்னா அது நம்ம வீனஸ் தான். வீனஸ் ஒரு ஹாட் கேர்ள், ஆனால் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும். அங்கே நார்மல் டெம்பரேச்சரே 460 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நார்மலாக ரெயினுக்கு பதிலாக அங்கே ஆசிட் ரெயின் தான் பெய்யும். அங்கே அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறது கூட வேஸ்ட்டு தான். நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி. என்னதான் இந்த பிளானட் சன்னுக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக இருந்தாலும் இதோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வீனஸை விட கம்மி தான். அதுபடி செகண்ட் பிளானட்டோட டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் பிளானட்டோட டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் மெர்க்யூரியில் அட்மாஸ்பியரே கிடையாது. அதனால் சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. குறிப்பாக சொல்லணுன்னா பகல் நேரத்தில் ரொம்பவுமே ஹாட்டாகவும் நைட் நேரத்தில் ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாகவும் இருக்கும். இந்த பிளானட்டில் 1 டே அப்படிங்கிறது 176 எர்த் டேஸ். அதாவது எர்த்தில் 6 மாதம் முடிஞ்சாதான் மெர்க்யூரியில் 1 டே முடியும். ஆனால் எர்த்தில் 88 டேஸ் முடிஞ்சாலே மெர்க்யூரியில் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டை நம்ம கிங் ஆஃப் தி பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜூபிட்டர் தான். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளானட்னா அது ஜூபிட்டர் தான். இந்த பிளானட்டில் தரை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆமாம், ஏன்னா இந்த பிளானட்டே ஃபுல்லாமே கேஸால் உருவாயிருக்கு. இந்த பிளானட் கிட்ட போனீங்கன்னா இந்த பிளானட் உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணி உங்கள் போன்ஸை க்ரஷ் பண்ணிடும். இந்த பிளானட் ஃபுல்லாமே பயங்கரமான ஸ்டார்ம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அங்கே பார்க்கக்கூடிய ஒரு ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய புயல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரெட் ஸ்பாட்டுங்கிற ஸ்பேஸில் மட்டுமே நம்ம எர்த்தை வைக்கலான்னா பார்த்துக்கோங்க அந்த ஜூபிட்டர் எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம 7th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப அழகான ஒரு பிளானட்னா இதுதான் சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை,
சாட்டர்ன். இந்த பிளானட்டுக்கும் ஜூபிட்டர் மாதிரியே சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. இதில் இருக்கிற க்ரஷிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐஸும் புயலும் கலந்து தான் அங்கே காத்தா வீசிட்டு இருக்கும். சாட்டர்னோட ரிங்ஸ் பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுக்கலான்னு போனீங்கன்னா அதுதான் உங்கள் லாஸ்ட் செல்ஃபியாக இருக்கும். நெக்ஸ்ட் 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 பிளானட்ஸ் வைக்க போகிறோம். அது யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த பிளானட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு குளிரில் நீங்கள் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும். இந்த பிளானட்ஸில் 2000 km/h விண்ட் வெலாசிட்டி இருக்கும். சேஃபஸ்ட் டு டெட்லியஸ்ட் ஆர்டராக ஃபைனல் ரேங்கிங்காக ஒரு சம்மரி நான் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்டுமே அழகாக தான் இருக்கும். ஆனால் பியூட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு சேஃப்டி. நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா இடமுமே அழகாக இருந்தாலுமே நம்ம எர்த்து தான் ரொம்ப ரேர் லக்ஸரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானட்டில் வாழ்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் எந்த பிளானட்டில் வாழ்வீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.